உங்களுடைய பேர் என்னங்க? என்ன தரவரிசை எண்? என்ன எங்கேருந்து வரீங்க? என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? சார் என் பேர் அபிநயா. ரேங்க் 26 மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் சீர்காழிலேருந்து வந்திருக்கேன். டெப்டி கலெக்டர் போஸ்டிங் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சீங்க? சார் நான் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கேன். 2020ல் முடித்தேன். 2022லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோட செகண்ட் மெயின்ஸு, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ குரூப் 1ல். அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். மார்க்ஸ் சொல்லுங்க. ஓவரால் மார்க்கா மெயின்ஸில் 459.75 சார். 75 ஃபர்ஸ்ட் லேப் சார். எப்படி டிஎன்பிஎஸ்சி படிக்கணும், குரூப் 1 படிக்கணுன்ற ஆர்வம் வந்துச்சு மேம்? சார் எனக்கு சின்ன வயசுலேருந்தே சிவில் சர்வீஸ்குள்ளே வரணும்னு ஆசை தான். எங்கள் அண்ணன் வெங்கட்னு அண்ணா தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு புக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள்னு இறையன்பு சாரோட புக்கு. அது சின்ன வயசுலேயே நான் 8th படிக்கும் போதே படிச்சிருக்கேன். அப்போதுலேருந்தே எனக்கு சிவில் சர்வீஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசை. அதனால் ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு அட்டெம்ப்ட் தான் கொடுத்தேன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நான் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது. சரி ஓகே ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு கூட நம்ம யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் 2022க்கு அப்புறமா வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்துட்டு நான் குரூப் 2, 4 எல்லாமே தான் எழுதியிருக்கேன். இந்த முறை குரூப் 2, 2A உடைய மெயின்ஸும் எழுதியிருக்கேன். இப்போ குரூப் 1ல போஸ்டிங் செலக்ட் பண்ணியிருக்கேன். குரூப் 1 படிக்கணும்னு அந்த ப்ரிலிம்ஸ்க்கு எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்றத சொல்லுங்க. சார் பேசிக் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கை வந்துட்டு கவர் பண்ணேன் சார். ஸ்கூல் புக் தான் வந்துட்டு பேஸே நமக்கு. ஸ்கூல் புக்கில் உள்ள சோர்ஸை நான் நோட்ஸ் எடுத்து தான் படித்தேன். என்கிட்ட ஸ்கூல் புக் ஃபஸ்ட்டு கிடைக்கல நான் ஊரில் கேட்கும்போது. அதனால் ஆன்லைனில் நம்ம புக் டவுன்லோட் பண்ணலாம்ல, டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். பேசிக்காக எனக்கு ஒரு நோட்ஸே இருந்துச்சு ப்ரிலிம்ஸுக்கு. சிலபஸ் வைஸ் எடுத்திருப்பேன். 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லா சிலபஸ் வைஸ் வந்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபஸ்ட் டைம் மெயின்ஸ் கிளியர் பண்ணும்போது தான் நான் மெயின்ஸுக்கே நோட்ஸ் எடுத்தேன். மெயின்ஸுக்கு செப்பரேட்டாக நான் கிளாஸ் போகல. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மெயின்ஸ் எடுக்கும்போது அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் காமனான சிலபஸ் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் பேசிக்காகவே ஒரு ப்ராட்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலான்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி எடுத்து வச்சுக்கும் போது நம்ம மெயின்ஸ் ரெடி ஆகிறோம் அப்படின்னா அந்த ஷார்ட் டைமில் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். புக்கை மட்டுமே நம்ம நம்பி படித்தோன்னா இப்போ குரூப் 1 மாதிரி எக்ஸாமுக்குலாம் நோட்ஸ் ரைட்டிங் தான் ரொம்ப முக்கியம். நோட்ஸ் நம்ம நிறைய எழுத தான் நமக்கு அந்த ஸ்பீட் ரைட்டிங் வரும். அப்போ ப்ராப்பராக நம்ம நிறைய வாட்டி எழுதி பழகினவங்களால மட்டும்தான் மெயின்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அதுவும் தமிழ் மீடியம் அப்படின்னா இவங்க இன்னும் நிறைய எழுதியிருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்கூல் புக் ஃபஸ்ட்டு, அதை முடிச்சதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் மெட்டீரியலை வந்துட்டு நம்ம ரெஃபர் பண்ணி இதில் இல்லாத கண்டென்ட்டை ஆட் பண்ணிக்கணும். டெஸ்ட்டு நிறையா போடணும். ப்ரிலிம்ஸை பொறுத்தளவு நமக்கு 3 ஹார்ஸில் 200 கொஷினுங்கிறது குரூப் 1 கொஷினுடைய பல்கினஸ் நமக்கு தெரியும். கொஷின் ஒன்றுமே ஒரு பேஜ் இருக்கும். அப்போ ஸ்பீட் ரீடிங் வேணும். கொஷின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா தான் அவங்களால 3 ஹார்ஸ்க்குள்ளே அந்த 200 கொஷினை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக படிக்க வேண்டியது இருக்குல்ல, அதெல்லாம் எந்த சோர்ஸில் படிச்சீங்க, எந்த மாதிரி படிச்சீங்கன்றது ஸ்டார்டிங்கில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டு நான் நியூஸ் பேப்பர் வந்துட்டு அதிகமாக படிக்கிற ஆள் இல்லை சார். நியூஸ் கேட்பேன். கரண்ட் அஃபேர்ஸுக்குனாலே நான் சஞ்சு சாரோடது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணேன். நான் அப்போதுல இருந்தே நான் எப்போ டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணோன்னே சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். சாரே வந்து டெய்லி நோட்ஸ் கொடுத்துருவாங்க, டெலகிராமில் டெஸ்ட்டும் கொடுத்துருவாங்க. நம்ம பே பண்ணி வாங்கணும்னு இல்லை, அந்த டெஸ்ட்டை போட்டு ஃபாலோ பண்ணாலே போதும். நான் மோஸ்ட்லி அதை தான் ஃபாலோ பண்ணேன். ஃபஸ்ட்டு டைம் சார் டெஸ்ட் மெட்டீரியல் கொடுத்தப்ப ஆஃபராகவே கொடுத்துருந்தாங்க நிறைய பழைய ஸ்டூடெண்ட்டுக்கு. அதை மட்டும் தான் நான் வாங்கினேன். மற்றபடி சப்ஸ்கிரிப்ஷன் மெட்டீரியல் வாங்கினதில்லை. ஆனால் சாரோட கிளாஸு அந்த நோட்ஸு டெய்லி டெஸ்ட் எழுதினாலே போதும், கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகிடும். இப்போ குரூப் 1 ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 6 யூனிட் இருக்குது. அதில் எக்கனாமிக்ஸ் அந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து 50 கேள்விகள் வருது. இப்போ சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, சயின்ஸு, ஜியாகிரஃபிலாம் எடுத்திங்கன்னா 10 கேள்விகள் தான். எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, இல்லை ப்ரியாரிட்டி வைஸ் நம்ம படிக்கணுமா? அதை ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக படித்தாலே போதும் சார். சயின்ஸை டச் பண்ணாமே நிறைய பேர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு பேசிக் சயின்ஸ் வராது. நமக்கு மெயின்ஸ்லையுமே அப்ளைடு சயின்ஸ் தான், டெக்னாலஜி தான் இருக்குது. நம்ம ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரின்னு அதில் கம்ப்ளீட்டாக ஒரு 4-5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ யூனிட் 5 நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி சொசைட்டி இருக்குல்ல, அது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்லாம் கவர் பண்ணாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு சயின்ஸை டச் பண்ணாமே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. அதை நம்ம படிக்கிறோம், அந்த 10 மார்க்குக்காக படிக்கிறோம் அப்படின்னா நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கு நம்ம ப்ரிலிம்ஸுக்காக ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு 150 மார்க் இருந்தாலே கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடும். அதுக்கு இந்த மற்ற சப்ஜெக்ட் படித்தாலே போதும். இதை படிச்சுட்டு டெக்னாலஜி ஓரியன்டாக நம்ம அப்டேட்டடாக இருந்தாலே போதும், நமக்கு மெயின்ஸில் உள்ள சயின்ஸையும் டேக்கிள் பண்ணிடலாம்.
இப்ப யூனிட் 6ல தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி படிக்கும்போது, அதில வரக்கூடிய தமிழ் சம்மந்தப்பட்ட டாபிக்ஸ்லாம் ஆங்கில வழி கல்வியில படிச்சுட்டு வரவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகுலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு அது எப்படி இருந்தது? அத எப்படி படிச்சீங்கன்னு சொல்லுங்க. சார் அது நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். தமிழ்ல படிச்சவங்களுக்கு தான் அது ஈஸியா இருக்கும். திருக்குறளோ, இல்ல நாலடியார் மத்த 15 கீழ்க்கணக்கு நூல்கள்லாம் நான் குரூப் 4ம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு ஜெனரல் தமிழ் தானே. அதனால தமிழ் நான் 6த் டூ 12த் வரைக்கும் எல்லாமே படிச்சுட்டேன். இப்போ சிறப்பு தமிழும் இப்ப குரூப் 4 ஸ்டாண்டர்ட் அதிகமானதுனால, அதுலயும் கொஞ்சம் நான் படிச்சதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் தான். உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் பத்தி சொல்லுங்க மேம். ஓகே சார். ரிவைஸ் பண்ணும்போது சார், இப்போ நான் வந்து 1 இயர் ஒர்க் பண்ணேன். அதனால என்னால ஃப்ரீக்வென்ட்டா ரிவைஸ் பண்ண முடியல. ஒர்க் பண்ணிட்டு நைட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு 4, 5 மணி நேரம் தான் இருக்கும். என் நோட்ஸுங்கிறதுனால எனக்கு அது ஈஸி. ஆல்ரெடி நான் பார்த்த மெட்டீரியல்ங்கிறதுனால ஒரு 1 ஹவர் இருந்தா போதும். என்னோட ஒரு நோட்ட நான் முடிச்சுடுவேன். ரிவைஸ் பண்ணிடுவேன். சப்போஸ் இப்போ புக் வச்சுட்டு அவங்க ரிவைஸ் பண்றாங்கன்னா, 3 டைம் ரிவைஸ் பண்ணணும் சார். ஃபர்ஸ்ட்டு 2 ஒன்ஸ் புதுசா படிக்கிறாங்க ஒரு டாபிக்னா, 2 நாள் கழிச்சு அத எடுத்து படிக்கணும். திரும்ப 1 வீக் கழிச்சு அத எடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் ஒரு 21 டேஸ்ல. நமக்கு இப்படி பார்க்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமா மறக்கும்ல. இப்ப எப்படியும் 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 லைன் மறந்திருக்கும். ஒரு பேஜே படிக்கிறீங்கன்னா 4 லைன் மறக்கும். அது திரும்ப நீங்க ஒன்ஸ் ரிவைஸ் பண்றீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். 1 வீக் கழிச்சு நீங்க திரும்ப எடுத்து பார்க்கும்போது, எங்கெங்கேயோ ஞாபகம் இருக்க மாரி இருக்கும். ஃபுல்லா தெரியாது. அதே மாதிரி 1 மந்த் கழிச்சு நீங்க திரும்ப ரிவைஸ் பண்றீங்கல்ல, அது என்னைக்குமே மறக்காது, என்ன பொறுத்தளவுல. ஒரு 3 டைமாவது ஒரு புதுசா படிக்கிற டாபிக்க ரிவைஸ் பண்ணியிருக்கணும். ஒரு மந்த்துக்குள்ள நான் சொல்றேன். இப்ப இந்த ஆண்டு பிரிலிம்ஸ் எழுத போறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் இல்ல ஸ்ட்ராட்டஜி. ஓகே சார். இப்போ வந்துட்டு செப்டம்பர்ல எக்ஸாம் வரும்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ங்கிறது வந்துட்டு இப்போத்துலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால, ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணி, இப்ப நான் சொன்ன மாதிரி யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 3 இந்த ஹிஸ்ட்ரி போர்ஷன் இதெல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு, மேத்ஸ்ல எப்போதுமே 25க்கு 25 போடுற மாரி இருந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ நல்லா படிச்சுட்டே இருக்கணும் சார். இப்போ வந்து பாலிசி நோட்ல இருந்துமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. குரூப் 1 பிரிலிம்ஸுக்கே கேட்குறாங்க. அப்ப நம்ம அந்த அப்டேட்டும் நமக்கு இருக்கணும். கவர்மெண்ட்ல என்ன நடக்குது? என்ன பாலிசி கொண்டு வராங்க? ஸ்கீம் கொண்டு வராங்கங்கிற அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா, ஈஸியா கிளியர் பண்ணிரலாம் சார். மெயின்ஸ பொறுத்தவரைக்கும் மேம், ஹேண்ட் ரைட்டிங் உடைய ரோல் எப்படி இருக்கு? பிரசன்டேஷன் உடைய ரோல் எப்படி இருக்கு? டைம் மேனேஜ்மென்ட் எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்க. சார் மெயின்ஸ பொறுத்தளவுல ஹேண்ட் ரைட்டிங் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனா, ரொம்ப அழகா எழுதிருங்க உங்களுக்கு மார்க் போடுறாங்களா? அப்படின்னு கேட்டா இல்ல. அதாவது நம்ம எழுதியிருக்க வார்த்தை இதுதான்னு அவங்களுக்கு புரியிற மாரி எழுதுனா போதும். அது நம்ம ட்ரெய்னிங் மூலியமாவே நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போதே வந்துடும். பிரசன்டேஷன்ங்கிறது இப்போ நம்ம பேப்பர வந்துட்டு அவங்க பார்க்கும்போது நம்மளோட ஆன்சர் அவங்களுக்கு தெரியணும். இப்போ சப்ஹெட்டிங்லாம் போட்டு ப்ராப்பரா இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, எவாலுவேட்ன்னு கேட்டாங்கன்னா, அதுக்கான ப்ராப்பர் டேட்டா நம்ம குடுக்கணும். கிரிட்டிக்கலி அனலைசிஸ்ன்னு குடுத்தாங்கன்னா, அத நம்ம அனலைசிஸ் பண்ணி குடுத்துருக்கணும். இதனோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அந்த மாரி சொல்லிக் குடுக்கணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மாரி ஆன்சர் பண்ணணும். அது எல்லாம் தெரிஞ்சு நீட்டா பிரசன்ட் பண்ணாலே போதும் சார். இதுக்கு வந்துட்டு 4 லைன் நோட்ல எழுதுற மாரி எழுதணும்லாம் இல்ல. நமக்கு புரியிற அளவுக்கான கையெழுத்து இருந்து, ப்ராப்பர் பிராக்டிஸ் இருந்து, அதுக்கான டேட்டா நம்ம குடுத்தாலே கண்டிப்பா மார்க் கிடைக்கும். அதுல மிஸ் ஆகும்போது தான் மார்க் கம்மியாகும். தமிழ்ல எழுதுனீங்களா? ஆங்கிலத்துல எழுதுனீங்களா? இங்கிலீஷ்ல தான் எழுதுனேன் சார். இப்போ எல்லாருமே ஒரே மாரியான டேட்டாவ தான் படிக்க போறாங்க இல்லையா? இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம்னா ஒரே டேட்டா தான். மத்தவங்க பேப்பர்லேருந்து உங்கள பேப்பர வித்தியாசப்படுத்தி காட்ட நீங்க என்ன பண்ணீங்க? இப்போ நம்ம டேட்டா குடுக்குறோம் அப்படின்னா, அந்த டேட்டாவ வந்துட்டு ஒரு எவாலுவேட்டருக்கு தெரியணும். அத பாக்ஸ்ல வந்துட்டு நம்ம குடுக்கணும். ப்ராப்பர் சப்ஹெட்டிங் குடுக்கணும். ப்ராப்பர் மெயின் ஹெட்டிங் இருக்கணும். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ, அத மட்டும் தான் எழுதணும். கொஸ்டின்ல கேட்டத தாண்டி நமக்கு நெறைய தெரியுதுன்னு நெறையலாம் எழுதக்கூடாது. அதனால பேசிக்கா கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்களோ, அதுக்கான ஆன்ஸர கரெக்ட்டா குடுத்து, கரெக்ட்டான டேட்டா குடுத்தா, நம்ம என்ன டேட்டா குடுக்குறோமோ, அது வேலிடான டேட்டா இருந்தாலே மார்க் குடுப்பாங்க சார். இப்போ தெரிந்த கேள்வி, தெரியாத கேள்வி எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க? 10 மார்க்ஸ் எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க? 15 மார்க்ஸ்க்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க? ஓகே சார். இப்போ நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின ஃபாஸ்ட்டா எழுத பழகணும் சார். நார்மலாவே ஒரு 10 மார்க்ஸுக்கு வந்துட்டு 6 மினிட்ஸ். 15 மார்க்குக்கு ஒரு 10 டூ 11 மினிட்ஸ் சார். இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் வைங்களேன், ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள 10 மார்க் எழுதணும். அப்பதான் நம்ம தெரியாத கொஸ்டினுக்கு அதாவது யோசிச்சு நமக்கான வேலிட் டேட்டாவ எழுத முடியும். நமக்கு ஒரு கொஸ்டின நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருப்போம். அந்த கொஸ்டினுக்கு எனக்கு நெறைய தெரியுது அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம 10 மினிட்ஸ் குடுக்கக்கூடாது. அத எவ்வளோ ஃபாஸ்ட்டா எழுத முடியுமோ, அவ்வளோ ஃபாஸ்ட்டா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சுட்டு, தெரியாத கொஸ்டினுக்கு நமக்கு அந்த அந்த அதில இருக்க 2 மினிட்ஸ் அதில எடுத்துக்கணும். அந்த மாரி குடுத்தா தான் கரெக்ட்டா அந்த 3 ஹார்ஸ்ல முடிக்க முடியும். இப்போ மெயின்ஸ பொறுத்தவரைக்கும் 3 முக்கியமான பேப்பர் இருக்கு. 3த்துக்குமே ஈக்குவலா நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிச்சீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட்டு வரப்போற எக்ஸாம் இதான். இதுக்கு அதிக நேரம் குடுக்கணும் அப்டின்ட்டு ஒரு நாள்ல குடுப்பீங்களா? எப்படி அது? கிடையவே கிடையாது சார். இது வந்துட்டு நான் லாஸ்ட் மெயின்ஸ்லயே அத ஃபேஸ் பண்ணேன். நம்ம 3 பேப்பருமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு லாஸ்ட் மெயின்ஸ் என்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் 2 பேப்பர்ல வந்துட்டு 178 கிட்டத்தட்ட வந்துட்டேன். 3 பேப்பர்ல தான் 145 வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது, நம்மளுக்கு எந்த இடத்துல மார்க் குறையும் அப்படின்னு தெரியும். அந்த இடத்துல நான் பேப்பர் எடுத்து பார்த்தோன தான் எனக்கு தெரிஞ்சது நான் டேட்டா குடுக்கல.
ஒரு சிலது எவாலுவேட்டு, அனலைஸ்லாம் குடுத்துருக்காங்கன்னா, டேட்டா குடுத்துருந்தா மார்க் போட்டிருப்பாங்க. அத நான் குடுக்கல. அப்ப நம்ம ஒவ்வொரு மார்க்குமே முக்கியம் மெயின்ஸ்ல. நீங்க ரேங்க் லிஸ்ட்ல பார்த்தாலே தெரியும். 0.25லலாம் அடுத்தடுத்த ரேங்க்ல இருப்பாங்க. ஒரு டாப் 10க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 0.25, 0.75லயே நெறைய அடுத்தடுத்த ரேங்க்ல இருப்பாங்க. அப்ப அந்த 0.75ங்கிறதே முக்கியம். அப்படி இருக்கும்போது பேப்பர்ல நம்ம வந்துட்டு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ்லாம் இல்ல. எல்லா பேப்பருமே இம்பார்ட்டன்ட் தான். அத விட இப்ப எனக்கு தெரிஞ்சு ஓரல் டெஸ்ட்டுமே ரொம்ப முக்கியம். அதுல ஃபர்ஸ்ட் லேப் வாங்குறது. அதுல ஃபர்ஸ்ட் லேப் கண்டிப்பா சார். அதுல ஃபர்ஸ்ட் லேப் வாங்குனாலுமே தான் வந்துட்டு நமக்கு போஸ்டிங் கன்ஃபார்மா கிடைக்கும். இப்ப உங்க பயணத்துல சொல்லுங்க. நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். உங்கள எப்படி இந்த பிரிப்பரேஷன் பீரியட்லயே நீங்க வச்சுக்கிட்டீங்க? அதுக்கான மந்த்ரா என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? சார் நான் ரூரல் சைட்லேருந்து வந்ததுனாலயே வந்துட்டு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தது என்னன்னா, "எவ்வளோ நாள் படிப்ப?" அப்படிதான் கேட்பாங்க. நார்மலா கேட்கறத விட இப்ப பொண்ணு அப்படின்னா வீட்ல பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப வீட்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. நான் 2024 வரைக்குமே கொஞ்சம் கஷ்டம் தான் சார். அந்த பிரிலிம்ஸ் கிளியர் பண்ற வரைக்குமே என்னால ஃபேஸ் பண்ண முடியல. அந்த பிரிலிம்ஸ் கிளியர் ஆகிட்டு மெயின்ஸ் வந்த பிறகு நானாவே கொஞ்சம் எனக்குன்னே கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஓகே நம்ம குரூப் 1 பாஸ் பண்ற அளவுக்கு கேண்டிடேட் தான். அவங்க சொல்றத காதுல வாங்க வேணாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா இப்ப லாஸ்ட் குரூப் 4க்குமே நான் கவுன்சிலிங் வந்தேன். மார்க் கம்மியாயிடுச்சு. ரேங்க்ல பின்னாடி இருந்ததுனால, இப்போ முடிஞ்ச குரூப் 4 சொல்றேன். அப்படி இருக்கும்போதெல்லாம் நான் போம்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க ஊர்ல எல்லாருமே குரூப் 4 வேலையிலலாம் இருப்பாங்க. அவங்க வீட்லலாம் வேலைக்கு போயிட்டாங்க. நீ இத்தன வருஷமா படிக்கிற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த 2 இயர்ஸ் வந்துட்டு படிச்சத சொல்லல. நான் வந்துட்டு வொர்க் பண்ண போயிட்டேன். பிரைவேட்ல வொர்க் பண்றேன் அப்படின்னு தான் சொன்னேன். போன வருஷத்துலேருந்தே வொர்க் பண்றேன்னு சொன்னதுனால என்ட்ட அந்த கொஸ்டின் வரல. எப்போதுமே என்ன பிரஷர்லயே வச்சிருப்பாங்க. அந்த எக்ஸாம் எழுதினியா? அந்த ரிசல்ட் வந்துருச்சா? இந்த எக்ஸாம் எழுதினியா? ரிசல்ட் வந்துருச்சு. அந்த பையன் வேலைக்கு போயிட்டான்னு சொல்லுவாங்க. அதனால நான் என்ன சொல்ட்டேன்னா, இந்த எக்ஸாமும் எழுதல. 2 வருஷமா நான் இன்ஸ்டிடியூட்ல வொர்க் பண்ண போயிட்டேன். நான் இதுக்கப்புறம் படிக்கலன்னு சொல்லிட்டேன். அதனால இந்த 2 வருஷம் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ மைண்டடா இருந்ததுனால எனக்கு ஈஸியா இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் குரூப் 4ல வந்து கிடைக்கல. இந்த வாட்டி குரூப் 1ல அதுவும் டெப்டி கலெக்டரே வாங்கியிருக்கீங்க. எப்படி இருக்கு? யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த இதுல? முதல்ல என் ஃபேமிலிக்கு தான் நன்றி சொல்லணும். அப்பா, அம்மா, ஆ என் தங்கச்சி, தம்பி, சித்தப்பா, அண்ணன். அண்ணன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு சிவில் சர்வீஸ்க்குள்ளேயே கொண்டு வந்தது. என் ஃப்ரெண்டு ஆர்த்தி. இவங்கலாம் தான் எனக்கு மாரல் சப்போர்ட்டே. எவ்ளோ பேரு நமக்கு தெரியும். சொசைட்டி என்னென்ன பேசும்? எதுக்கு இன்னும் பொண்ண வச்சிருக்க? இப்படிலாம் கேட்கும். இதெல்லாம் தாண்டி என்னை வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்கிட்டது இவங்கலாம் தான். அவங்களுக்கு தான் நான் தேங்க் பண்ணிக்க விரும்புறேன்.